Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான ப்ராப்ளம் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான், இது நிறைய பேருக்கு பண்ண தெரியல. இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் கவனிங்க. ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து கொடுத்துருக்கான், எலக்ட்ரான் வித் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே என்ன தெரியும், -e. இட்ஸ் ஹேவிங் எ வெலாசிட்டி தே ஹேவ் given. ஸோ மூவ்ஸ் த்ரூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டார் எவ்வளோ கொடுத்துருக்கான், மேக்னெட்டிக் ஃபீல்ட் bx i cap minus by j cap. ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரான் என்னன்னு சொல்லி கேட்குறான். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டைரக்ட் ப்ராப்ளம் தான். பட் எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். F is equal to q v cross p தான் நம்ம என்ன யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. ஓகே, இதில் வந்து q வந்து எப்போவுமே நம்ம வந்து சைனோட தான் போடணும் இந்த q-வை. ஸோ இதை நான் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது படிக்க தெரியாது. q charge of a particle moving in velocity v vector in a magnetic field of b vector will experience a force of f vector. அதுக்கு என்ன அர்த்தம்னா, qன்ற சார்ஜ் v வெலாசிட்டியோட bன்ற மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆச்சுன்னா it will experience a force of f vector. So that's how it is. Okay, so q இருக்கிறதுல என்ன எழுதலாம், -e. v cross b மட்டும் இப்போ தனியாக நம்ம கண்டுபிடிச்சு போட்டால் that will be going to be the final answer. ஸோ இந்த v cross b நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியல. இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு v cross b. ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணலாம், i cap j cap k cap. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, v இருக்குது, அதுக்கப்புறம் தான் b இருக்குது. ஸோ v என்ன இருக்குது, vx i cap ப்ளஸ் vy j cap. ஸோ என்ன வரும், vx i cap பக்கத்தில் இருக்குது vx, vy பக்கத்தில் j cap பக்கத்தில் இருக்குது vy, k cap பக்கத்தில் இருக்குது 0. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன இருக்குது, bx i cap. ஸோ bx மைனஸ் byன்னு இருக்குது. ஸோ மைனஸ் by 0. இஸ் தட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் த டிட்டர்மினன்ட். இப்போ நம்ம எதை பண்ணணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு i j k இருக்குல்ல, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா i cap போட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க, j cap மைனஸ் j cap எப்பவுமே போடணும் ப்ராக்கெட், அதே மாதிரி k cap போட்டு ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு i capக்கு பண்ணலாம். i capக்கு பண்ணும்போது எந்த டேர்ம்ஸ் பண்ணணும், இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 மைனஸ் 0ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி j cap பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், j capக்கு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதே தான் மல்டிப்ளை பண்ணால் 0 மைனஸ் 0 தான் இப்போவும் வரும். இப்போ k capக்கு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், vx மைனஸ் vx byன்னு வருதா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். யூ நீட் டு மல்டிப்ளை தீஸ் டூ டேர்ம்ஸ். இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் bx by அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மோட ஆன்சர் வந்து என்னது, இட்ஸ் கோயிங் டு பி 0. ரெண்டு பேரோட டேர்மே 0. ஸோ இதோட மட்டும் என்ன வரும், மைனஸ் k cap vx by plus dx vy அப்படின்னு வருதா. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் we are having. ஸோ v cross b நம்ம கண்டுபிடிச்சோம், we are having a minus in front. ஸோ டேரெக்டாக இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஸோ ஆல்ரெடி முன்னாடி நம்மளுக்கு ஒரு மைனஸ் இருக்குது, -e. இதை பண்ணும்போது ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ e into k cap. ஓகே, ஃபைனலி வாட் யூ வில் கெட், vx by dx vy. ஓகே, ஸோ இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 4, தட் இஸ் டி. எல்லாமே பாசிட்டிவில் இருக்கா, எல்லாமே பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்கள் ப்ராப்ளமையும் நம்ம டவுட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுறேன் மார்னிங் டைமில். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதர் பாய் ஃப்ரம் நாகராஜன். பாய்.